வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ்க்கு 25 மார்க்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 மார்க்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டுமே வந்து 25 மார்க்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே இதெல்லாமே வந்து 20 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ அதிக வெயிட்டேஜ் பார்த்தோம்னா வெறும் 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு மட்டுமே வந்து 25 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான பேப்பர் பார்த்தோம்னா 17th செப்டம்பர் 2018 கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 2க்கான கேள்விகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி ஆன வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப் டி ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஆகட்டும், இல்லை எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலோட கொஷின் பேப்பர் ஆகட்டும், டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அதே மாதிரி மேலே டாப்பில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பைலிங்குவல் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த ஒன் விச் ஹேஸ் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெட்டல்ஸ். ஸோ இருக்க ஆப்ஷனில் எந்த எலிமெண்ட்டுக்கு, எந்த மெட்டல் எலிமெண்ட்டுக்கு அதிக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சில்வர் கொடுத்துருக்காங்க, சில்வர் ஏஜி. என்ஐங்கிறது வந்து நிக்கல், டபிள்யூங்கிறது டங்ஸ்டன், ஹெச்ஜி மெர்க்குரி. ஸோ இந்த இருக்க மெட்டல்ஸில் எதுக்கு அதிக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி? ஆப்ஷன் டி, மெர்க்குரிக்கு தான் வந்து அதிக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. மெர்க்குரிக்கு தான் அதிக எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. ஸோ மெர்க்குரிக்கு அடுத்ததா நிக்கல், நிக்கலுக்கு அடுத்ததா டங்ஸ்டன், டங்ஸ்டனுக்கு அடுத்ததா சில்வர். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டரில் பார்த்தோம்னா, டிக்ரீசிங் ஆர்டரில் ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி மெர்க்குரிக்கு இருக்கு. அடுத்ததா நிக்கல், அதுக்கு கம்மியாக டங்ஸ்டன் அண்ட் தென் சில்வர். ரைஸ் இன் சுகர் லெவல் இன் பிளட் இஸ் டிடெக்டட் பை லிவர், கால் பிளடர், கிட்னி, பேங்க்ரியாஸ். ஸோ நம்ம உடம்புல சுகர் லெவல், குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமானுச்சுன்னா இது எது இருக்க ஆர்கன்ஸில் எந்த ஆர்கன் வந்து டிடெக்ட் பண்ணுது? கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், கணையம். இதில் எது டிடெக்ட் பண்ணுன்னு பார்த்தோம்னா பேன்க்ரியாஸ். கணையம் தான் வந்து சுகர் லெவலோட இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸை டிட்டர்மைன் பண்ணுறது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ரியாஸில் இன்சுலின், பேங்க்ரியாஸில் இன்சுலின்ங்கிறது செக்ரேட் ஆகும். இது மூலிமா நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க சுகர் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். Who among the following is the author of the book A Book of Light When a Loved One Has a Different Mind? அருந்ததி ராய், அமிஷ் திரிபாதி, ஜெர்ரி பின்டோ, ஹார்பர் லீ. ஸோ 2018 பொறுத்த வரைக்கும், 2018 கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 2016 2017 வரைக்குமே, 2017 எண்டு வரைக்குமே அதிக கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்டிபிசி ஆர் குரூப் டியை பொறுத்த வரைக்கும். ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். A Book of Light When a Loved One Has a Different Mind. இந்த புக் எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா ஜெர்ரி பின்டோ. ஜெர்ரி பின்டோ. How many elements are present in the 18th group of modern periodic table? 5, 6, 8, 7. ஸோ பீரியாடிக் டேபிளில் 18வது குரூப்பில் எத்தனை எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18வதுங்கிறது வந்து நமக்கு 7 எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஷிஃப்ட் 1க்கான கேள்வியிலே நம்ம பார்த்துருப்போம். அந்த 7 எலிமெண்ட்டும் வந்து ஹீலியம்,
நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், அகனேசான். ஸோ இது வந்து இந்த 6 எலிமெண்ட் நமக்கு தெரிஞ்ச எலிமெண்ட். பட் 7வது எலிமெண்ட் வந்து அதிகமாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 118 அகனேசான். ஓகே, இதெல்லாமே வந்து நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீரியாடிக் டேபிளில் 18th குரூப்புங்கிறது வந்து நோபல் கேஸ் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க குரூப். ஓகேங்களா? அதில் மொத்தமாக 7 எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Which is not a subatomic particle of an atom? நியூட்ரான், எலக்ட்ரான், ஜெனான், புரோட்டான். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜெனானுங்கிறது வந்து குரூப் 18ல ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு கேஸ் எலிமெண்ட். அப்போ இங்கே ஆப்ஷன் கொஷின் பார்த்தோம்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சப்அட்டாமிக் பார்ட்டிகல் எது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனான்ங்கிறது வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கிடையாது. இது வந்து ஒரு நோபல் கேஸ், குரூப் 18ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது. நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாமே வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல். ஸோ ஜெனான ஸ்ட்ரேஞ்சர் கேஸ், ஜெனான ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனானோட அட்டாமிக் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா இஸ் XE அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து 54. ஜெனானோட அட்டாமிக் நம்பர் இஸ் 54. ஜெனானை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் ராம்சே அண்ட் மோரிஸ் டிராவர்ஸ். வில்லியம் ராம்சே அண்ட் மோரிஸ் டிராவர்ஸ் தான் ஜெனானை டிஸ்கவர் பண்ணவங்க. A person lifts luggage of 20 kg from the ground and puts it on his head 2 meters above the ground. Calculate the work done by him. ஸோ ஒருத்தர் வந்து 20 கிலோ இருக்க ஒரு லக்கேஜ் பையை வந்து தூக்கி தலைமையில வைக்கிறாங்க. தலைமையில வைக்கிறதோட ஹைட் கிரவுண்ட்ல இருந்து அவர் தலையில வைக்கிற ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த லக்கேஜோட வெயிட் 20 கிலோ சொல்றாங்க. ஸோ கிவன் நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாஸ் கொடுத்துருக்காங்களா, மாஸ் ஆர் வெயிட், அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 kg. 20 kg. அடுத்து அந்த பொருள் எவ்வளோ ஹைட்டில் வந்து தலையில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்டில் இருந்து தலையில் வைக்கிறதுக்கான ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸுங்கிறது வந்து 2 மீட்டர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் கிராவிட்டியோட வேல்யூ ரவுண்ட் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக கிராவிட்டியோட வேல்யூங்கிறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் இங்கே ஸ்மால் ஜியோட வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. ஸோ இப்போ ஒர்க் டனோட ஃபார்முலாங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு F இன்டு S அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது MA. F ஈக்குவல் டு MA வா. ஸோ M இன்டு A இன்டு S. அப்போ ஸோ நமக்கு எந்த வேல்யூ தெரியும், மாஸ் தெரியும். மாஸுங்கிறது என்ன 20 மீட்டர். அடுத்து ஏ வேல்யூங்கிறது வந்து நமக்கு ஏ வேல்யூ ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ எஸ்ங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்களா. அந்த ஒரு பொருள் கிரவுண்ட்ல இருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கு, 2 மீட்டர் வந்து அது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 20 into 10 into 2, ஆன்சர் இஸ் 400. ஒர்க் டன்னுங்கிறது வந்து அதோட யூனிட் ஜூல். ஸோ ஆன்சர் இஸ் 400 ஜூல்ஸ். 400 ஜூல்ஸ். கிளியர்? ஸோ இப்படி தான் வந்து ஜெனரல் சயின்ஸ் இருக்கும். ஜெனரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் பார்த்தோம்னா
கெமிஸ்ட்ரியிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் கவர் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? Ram Setu is located in which of the following? Palk Strait, Strait of Gibraltar, Kiel Canal, Bering Strait. Ram Setu bridge எங்க இருக்கு? சிம்பிள் क्वेश्चन. பால்க் ஸ்ட்ரெயிட்ல தான் இருக்கு. பால்க் ஸ்ட்ரெயிட்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது. ஓகேங்களா? கரெக்டாக சொல்லணும்னா நம்ம இதில் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு ஸ்டேட், அந்த பக்கம் வந்து மன்னார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் நார்த் ஸ்ரீலங்கா. நார்த் ஸ்ரீலங்காவில் ப்ரெசென்ட் ஆயிருக்க மன்னார் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ ராம் சேது எங்கே இருக்கு? பால்க் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கு. Which of the following is work done by a placenta tissue in humans? Support the embryo, remove waste matter from the embryo and provide nutrition to the embryo. Provide nutrition to the embryo, remove waste matter from the embryo. So placenta ஓட work அதுதான் இந்த கேள்வி. placenta என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கருவுக்கும் மதருக்கும் இருக்க பிளசண்டாங்கிற கனெக்டிவிட்டி என்ன செய்யணும்? எம்ப்ரையோவில் ப்ரெசென்ட்டாக இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி பிளசண்டா மூலிமா தான் வந்து மதரில் இருந்து நியூட்ரிஷன்ஸ்லாம் வந்து பேபிக்கு போகும். ஸோ ஆன்சர் இஸ் ரிமூவ் வேஸ்ட் மேட்டர் ஃப்ரம் த எம்ப்ரையோ அண்ட் ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு தி எம்ப்ரையோ. ஸோ நார்மலாக ஒரு ஃபியூட்டஸோட க்ரோத்துக்கு, குழந்தையோட க்ரோத்துக்கு பிளசண்டாங்கிறது மூலிமா தான் அதிகமான நியூட்ரிஷன் சப்ளை இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் த மூன் இஸ் டேஷ் தி வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் எர்த். வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் மூன். ஸோ மூணுக்கும் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் எர்த்துக்கும் கம்பேர் பண்ணுறாங்க. நார்மலாக வெயிட்டுங்கிறது வந்து மாஸ் கிராவிட்டியை சம்மந்தப்பட்டது. மாஸ் அண்டு கிராவிட்டியை ரிலேஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட வெயிட், ஸோ எர்த்தோட கிராவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 9.8 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே மூணோட கிராவிட்டினா 9.8/6 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். சரி, இப்போ நம்ம எர்த்தில் நம்ம 60 கிலோ இருக்கோம்னா மூணில் நம்ம 10 kg தான் இருப்போம். அப்போ நம்மளோட வெயிட் 1/6 வந்து மாறுது. ஸோ ஆன்சர் இஸ் 1/6. Weight of the object of the moon is 1/6 the weight of the object on the earth. ஏன்னா எர்த்தை விட மூணுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. அதை 1/6 அப்படின்னு சொல்லுவோம். எர்த்தை காட்டிலும் 1/6 ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் மூணில் இருக்கு. வாட் வாஸ் த நேம் ஆஃப் தி பார்ட்டி லான்ச்டு பை சுபாஷ் சந்திர போஸ் இன் 1939? ஸோ இயரை கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. 1939 சுபாஷ் சந்திர போஸால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பார்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக். ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இந்த பார்ட்டிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நியூஸ் பேப்பர் கூட இருந்துச்சு. நியூஸ் பேப்பர் நேம் வந்து ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஓனாக ஒரு நியூஸ் பேப்பரும் இருந்துச்சு. நேம் வந்து ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த பார்ட்டி வந்து மெயின் பாலிடிக்ஸ்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸால் 1939 ஐஎன்சியிலேருந்து வெளியே வந்துடுறாரு. ஐஎன்சியிலேருந்து வெளியே வந்துட்டு இந்த பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. Which tissue makes the plant hard and stiff? ஸோ ஒரு
பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரில் அதோட ஹார்ட்னஸ்க்கும் ஸ்டிஃப்னஸ்க்கும் முக்கியமான காரணமாக இந்த கடினத்தன்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முக்கியமாக எந்த டிஷ்யூ இருக்குது? பேரண்ட் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, கோலன் கைமா, ஜைலம். ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜைலம்ங்கிறது வந்து பிளான்ட்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ, பிளான்ட் பார்ட்ஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணக்கூடியது. ஃப்ளோயம் வந்து ஃபுட் டிரான்ஸ்போர்ட்காக இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூ. அடுத்து பேரண்ட் கைமா அப்படின்னு பார்த்தோம்னா பேரண்ட் கைமா மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக, photosynthesis process, food storage, parent கைமோட பர்பஸ்ன்னு பார்த்தோம்னா photosynthesis process, food storageலாம் இதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து கோலன் கைமாங்கிறது வந்து பிளான்ட்டுக்கு ஆனால் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சருங்கிறது வேற, அதோட பிளான்ட்டோட ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது வேற. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஸ்க்ளீரன் கைமா தான் வந்து ஒரு பிளான்ட்டோட ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்னஸை முடிவு பண்ணக்கூடியது. விச் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் எனேபிள்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெட்டாலிக் ஃபாயில்ஸ்? ஸோ ஒரு மெட்டல் இருக்குன்னா அதை மெட்டாலிக் ஃபாயில்ஸுங்கிறது வந்து தின் ஷீட்டாக நம்ம மாற்ற முடியும். ஒரு மெட்டல் இருக்குன்னா ஒரு மெட்டல் பாராகவோ இல்லை சிலிண்டர் ஷேப்லேயே இருக்குன்னா அதை தின் ஷீட்டாக நம்மளால் மாற்ற முடிஞ்சால் அந்த மெட்டலுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா மேலிபிலிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு மெட்டலுக்கு இருந்துச்சுன்னா அந்த மெட்டலை நம்ம தின் ஷீட்டாக மாற்ற முடியும். ஸோ அடுத்து டக்டிலிட்டியும் மேலிபிலிட்டியும் ஒரே மாதிரி தான். மேலிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் தின் ஷீட்டாக மாற்ற முடியும். டக்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நல்லா வந்து கட் பண்ணி ஒரு ஒயர் மாதிரி மாற்ற முடியும். பிரேக்கேஜ் இல்லாமல் ஒரு ஒயர் மாதிரி மாற்ற முடியும். ரொம்ப தின்னான ஒரு ஒயராக வித்தவுட் பிரேக்கிங்கில் உருவாக்க முடியும். அடுத்து ஸ்னோரிட்டிங்கிறது வந்து அந்த மெட்டல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் ப்ராப்பர்ட்டி. கண்டக்டிவிட்டிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை முடிவு பண்ணக்கூடியது. ஸோ எல்லா மெட்டல்ஸுமே வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்ஸை அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டல்ஸை நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம். ஸோ ஒரு மெட்டலை மெட்டாலிக் ஃபாயில்ஸ் ஆர் தின் ஷீட்டாக மாற்ற முடிஞ்சால் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா மேலிபிலிட்டி. ஒரு ஒயர்னா டக்டிலிட்டி. கிளியர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெலெக்வெசன்ட் காம்பவுண்ட்? டெலெக்வெசன்ட் காம்பவுண்ட் இது என்ன புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெலெக்வெசன்ட்டுங்கிறது வந்து நாம் ஒரு குறிப்பிட்ட காம்பவுண்டு சரி இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறதுல குயிக் லைம், சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, சோடியம் குளோரைடுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஏதோ ஒரு மெட்டீரியல், ஓகேங்களா, ஏதோ ஒரு காம்பவுண்டை ஓப்பன் ஏரில் வச்சோம்னா ஓப்பன் ஏரில் இருக்க நார்மல் ஏரில் இருக்க வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதுவால் ஒரு அக்வேஸ் சொல்யூஷனாக மாற முடியும். அந்த காம்பவுண்ட் ஏரில் ப்ரெசண்ட் ஆகிருக்க வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு அக்வேஸ் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை டெலிக்விசன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இன்னொரு நேம் இருக்குது, ஹைக்ரோஸ்கோபி. இந்த டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து டைப் ஆஃப் காம்பவுண்ட் ஆர் சப்ஸ்டன்ஸ் இது வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும், ஆனால் அக்வேஸ் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகாது. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், ஒன்று வந்து டெலிக்விசன்ட், இன்னொன்று ஹைக்ரோஸ்கோபி. டெலிக்விசன்ட்டுங்கிற காம்பவுண்ட் வந்து ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஓப்பன் ஏரில் அந்த காம்பவுண்டை வச்சோம்னா ஏரில் ப்ரெசென்ட் ஆகிருக்க வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு அக்வேஸ் சொல்யூஷனாக மாறும். ஆனால் இந்த ஹைக்ரோஸ்கோப்பிலையும் அதே மாதிரி தான் வாட்டர் அப்சர்வ் பண்ணும், பட் அக்வேஸ் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகாது. ஸோ இதில் ஆப்ஷனல்னு பார்த்தோம்னா குயிக் லைம் தான் ஒரு டெலிக்விசன்ட் காம்பவுண்டு. ரிமைனிங் எல்லாமே வந்து
சல்ஃபியூரிக் ஆசிட் ஆகட்டும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஆகட்டும், சோடியம் குளோரைடு ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹைக்ரோஸ்கோபி. ஓகேங்களா? ஸோ இந்த டெலிக்விசன்ட் காம்பவுண்ட் வேற என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டெலிக்விசன்ட் ஹைக்ரோஸ்கோபி. ஸோ டெலிக்விசன்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து சோடியம் குயிக் லைம் பார்த்துட்டோம், சோடியம் ஹைட்ராக்சைடு, calcium chloride 6H2O, ferrous chloride, potassium hydroxide, magnesium chloride. இதெல்லாமே வந்து டெலிக்விசன்ட் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள். ஹைக்ரோஸ்கோப்பின்னு பார்த்தோம்னா 3 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், சல்ஃபியூரிக் ஆசிட், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு, சோடியம் குளோரைட் பார்த்துட்டோம். வேற சிலன்னு பார்த்தோம்னா CaO calcium oxide, sodium nitrate and sodium chloride பார்த்தாச்சு. sucrose, cuprous oxide and HCl. ஸோ இதெல்லாமே வந்து ஹைக்ரோஸ்கோபிக் காம்பவுண்ட். In which year was Bombay Stock Exchange established? Bombay Stock Exchange, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் BSE. ஸோ BSE எப்போ ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா 1875. ஸோ ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஏஷியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. ஸோ இனிஷியலாக இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கேருந்து மும்பைக்கு பர்மனெண்ட்டாக அதோட ஹெட் குவார்ட்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணது வந்து கொல்கத்தாவில் தான், அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மும்பைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க பர்மனெண்ட் ஹெட் குவார்ட்டராக. Which company has been conferred with a Startup of the Year 2017 award at the 7th Small Business Awards in New Delhi? So இது 2017க்கான கொஷின். அண்ட் 2020ல ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தோம்னா மில்க் பாஸ்கெட் தான் ஆன்சர். ஸோ 2020ல ஸ்டார்ட் அப் கம்பெனி அவார்ட், ஸ்டார்ட் அப் அவார்ட் எந்த கம்பெனிக்கு போச்சுன்னு பார்த்தோம்னா ஜெரோதாங்கிற கம்பெனிக்கு தான் வந்து ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் 2020ங்கிற அவார்ட் போணுச்சு. Who was awarded Banga Bibhushan, the highest civilian award of West Bengal for 2018? ஸோ இந்த அவார்ட் 2018க்கு அப்புறம் இன்னும் யாருக்கும் கொடுக்கப்படலை. ஸோ 2018ல் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷா போஸ்லே. 2018ல் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் பங்கா பிபூஷன். ஓகேங்களா? பங்கா பிபூஷனுங்கிறது வந்து வெஸ்ட் பெங்கால், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் கடைசியாக 2018 கொடுக்கப்பட்டிருக்கு ஆஷா போஸ்லே. எப்போ இருந்து இந்த அவார்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2011 இந்த அவார்டு வந்து பெங்கால் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுது. ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்காங்க? அமலா சங்கருங்கிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவார்ட் 2011ல் இந்த அவார்டை வாங்கினவங்க. Which of the following solution is used to treat bee sting? Lemon juice, milk, vinegar, baking soda. ஸோ இப்போ நம்ம தேனி கடிச்சிருச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்யூஷனை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா லெமன் ஜூஸ், மில்க், வினிகர், பேக்கிங் சோடா. இதில் எது சொல்லுவாங்கன்னா பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட். பேக்கிங் சோடா இஸ் சோடியம் பைகார்பனேட் ஆர் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் மாலிகுலர் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா NaHCO3.
NaHCO3. ஸோ இதுதான் வந்து சோடியம் பைகார்பனேட்டோட மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, அண்டு பேக்கிங் சோடாவோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா குக்கிங் சோடா. குக்கிங் சோடா. The mass number of an isotope of an element is 298. If its nucleus has 189 neutrons, what is its atomic number? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைப் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எலிமெண்ட்டோட மாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் 298. அடுத்து அந்த எலிமெண்ட்டோட நியூட்ரான்ஸ் எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 189. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பர் கேட்டிருக்காங்க. அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ ஒரு எலிமெண்ட்ல ப்ரெசென்ட்டாக இருக்க புரோட்டான்ஸ் தான் வந்து அட்டாமிக் நம்பர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் நம்பரு நியூட்ரான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், மாஸ் நம்பருங்கிறது வந்து அடிஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் புரோட்டான் plus number of neutron. Mass number is number of proton plus number of neutron. இப்போ மாஸ் நம்பரையும் நியூட்ரான்ங்கிற வேல்யூயும் இல்லை சப்ஸ்டிட் பண்ண முடியுமா, 298 minus 189 கரெக்டா. அப்போ நமக்கு 109 கிடைக்குமா. இது என்ன வேல்யூ, நம்பர் ஆஃப் புரோட்டான். ஸோ அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இந்த எலிமெண்ட். அப்போ அட்டாமிக் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் 109. அட்டாமிக் நம்பருங்கிறது வந்து ஒரு எலிமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்க புரோட்டானோட அளவு தான் அட்டாமிக் நம்பர். அதுவே மாஸ் நம்பர்னு பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்க புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டும் சேர்ந்தது தான் மாஸ் நம்பர். கிளியர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அட்டாமிக் நம்பர்னா என்ன, மாஸ் நம்பர்னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question, constant 10 is alloyed from dash metals. alloy அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஸோ அலாய்ஸுங்கிறதே வந்து ரெண்டு மெட்டல் ஆர் ரெண்டுக்கும் மேற்பட்ட மெட்டல்ஸ் சேர்ந்தது தான் அலாய் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கான்ஸ்டன்ட் 10ங்கிற அலாய் வந்து எந்தெந்த மெட்டல் சேர்ந்தனால ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் அண்ட் நிக்கல், காப்பர், நைக்ரோம், மேங்கனீஸ் அயன், நிக்ரோம், குரோமியம், மேங்கனீஸ் அயன், நிக்கல் அண்ட் மேங்கனீஸ். ஸோ கான்ஸ்டன்ட் 10ங்கிறது வந்து 55% காப்பராகலையும் 45% நிக்கலாலையும் ஆனது. கான்ஸ்டன்ட் 10ங்கிறது வந்து 55% செம்பாலையும் 45% நிக்கலாலையும் ஆனது தான் கான்ஸ்டன்ட்ங்கிற ஒரு அலாய். ஸோ ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிராஸ், பிரான்ஸ், அடுத்து சால்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது. பிராஸ் வந்து எந்தெந்த மெட்டல்ஸ் இதனால ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா காப்பர் அண்ட் ஜிங்க். பிரான்ஸ், காப்பர் அண்ட் டின். சால்டருங்கிறது வந்து லெட்டும் டின்னும், லெட் அண்ட் டின். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறது வந்து அயன் இருக்கும், குரோமியம் இருக்கும், நிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அண்ட் கார்பன் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அயன், குரோமியம், நிக்கல், கார்பன் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அலாய்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அலாய்ஸ், ஓஸ் இதெல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் கெமிஸ்ட்ரி. Fishes have how many chambered heart? ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு நார்மலாக எத்தனை சேம்பர் இருக்கும், இருதயத்தில் வந்து எத்தனை சேம்பர் இருக்குங்கிறது தான் கேள்வி. 1, 2, 3, 4. ஸோ ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை
ஹார்ட் சேம்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா 2 ஹார்ட் சேம்பர்ஸ் இருக்கும். 2 ஹார்ட் சேம்பர், ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல். ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல். ஸோ ஹியூமனை பொறுத்த வரைக்கும் எத்தனை சேம்பர் இருக்கு? ஹியூமன்ஸ் நமக்கு வந்து 4 சேம்பர் இருக்கு. ஸோ ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 சேம்பர் இருக்கும். அதே மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ரெப்டைல்ஸ்க்குலாம் வந்து 3 சேம்பர், 3 சேம்பர் ஹார்ட். ஓகேங்களா? அண்ட் லிசார்ட். ஸோ லிசார்டு வந்து ரெப்டைல தான் வரும். லிசார்ட் வேற. அண்ட் ஷார்க், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஷார்க்குக்கு வந்து 2 சேம்பர் தான் இருக்கு. ஷார்க்குக்கும் வந்து ஹார்ட் வந்து 2 சேம்பரால் ஆனது தான்.